ட்ரேட் தமிழ்நாடு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பிராடர் மார்க்கெட்டோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஏற்கனவே 2 வீடியோல சொல்லியிருந்த லெவல்ஸ் என்ன எப்படி ஒர்க் ஆகியிருக்கு, இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்தது வந்து நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ஒன் டேல வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பதிவாகலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா நம்மளுக்கு ஒரு குளோபல் குளோபல் நியூஸ் வந்து பார்த்தோம்னா, ஒரு பேட் நியூஸ் வந்ததுனால நிஃப்டி அதுக்கு ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஒன் டேல வந்து நம்மளுக்கு அந்த லெவல்ஸ் அதாவது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பதிவாகிறதுக்கான ஒரு சப்போர்ட் லெவல்ல வந்து பிரேக் பண்ணி அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் வந்து நம்மளுக்கு நிஃப்டி மூவ் ஆச்சு. இப்போ அடுத்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல நமக்கு அதே இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல பதிவாகியிருக்கு. இப்போ இங்க நான் வந்து வரைஞ்சிருக்கேன். சார்ட்ல வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்னன்னா, இந்த கேண்டில் வந்து தனியா இருக்கே. அப்புறம் இங்க எப்படி நீங்க பேட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்னு. இப்ப நம்ப இந்த சார்ட் வந்து எப்படி வரையணும் அப்படின்னா, குளோசிங் பேசிஸ் தான் நம்ம எடுக்கணும். அப்ப இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒரு செல்லிங் நடந்திருந்தாலும், நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பையிங் நடந்திருக்கு. லோ லெவல்ல வந்து ஒரு பையிங் நடந்திருக்கு. அப்ப அந்த அந்த பையிங் லெவல் வந்து பையிங் நடந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குளோசிங் வந்து 22,800 என்ற லெவல்ல வந்து குளோசிங் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம குளோசிங் பேசிஸ்ல வரையும்போது, நம்மளுக்கு பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு இங்க கரெக்ட்டான பேட்டர்னா தான் நம்மளுக்கு பதிவாயிருக்கும். இப்ப எப்படின்னா, சார்ட்ல காட்டுறேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும், குளோசிங் பார்க்குறோம் அப்படின்னா, குளோசிங் சார்ட் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம லைன் சார்ட் எடுக்கணும். லைன் சார்ட் எடுக்கணும். இப்ப நான் அந்த பேட்டர்ன வரைஞ்சிருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டெலீட் பண்ணிக்கலாம். இப்ப உங்களுக்கு சாதாரணமா பார்க்கும்போதே நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கிறது தெரியும். இப்போ அகைன் வந்து குளோசிங் இந்த ஒரு கிரீன் கேண்டிலோட குளோசிங் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. அப்ப நமக்கு இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு மைண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கூடாதுன்னா, பிக்ஸ் பண்ணிக்கூடாது. இங்க ஒரு கேண்டில் தனியா இருக்கேன்னு பார்க்கக்கூடாது. குளோசிங் பேஸ்ல எடுக்கும்போது நம்மளுக்கு பேட்டர்ன் கரெக்ட்டா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஷோல்டரோட லோ ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு. ஒரு லோயர் ஹைக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. அகைன் வந்து என்ன பண்ணியிருக்கான், லோயர் லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான். லோயர் லோ வந்த ஒரு நிஃப்டி வந்து அகைன் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒரு ஹை போயிட்டு வீக்லி டைம் ஃப்ரேம்ல இத சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஹையர் லோ வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஹையர் லோ ஃபார்ம் ஆன பிறகு, இப்ப நமக்கு லாஸ்ட் வீக்ல என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு ஹையர் ஹைல வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப இத சேர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து தெரியுது. அதாவது புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் வந்து தெரியுது. ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் அண்ட் குளோசிங்கும் இருக்கு. அப்ப இந்த குளோசிங் இங்கிருந்து இப்படியே தொடர்ந்து போயிடுமான்னா, போகாது. நம்மளுக்கு இன்ட்ராடேல வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். அப்படி வரும்போது அப்படி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது, நமக்கு ஒரு ரீடெஸ்ட் புல் பேக் நடக்கணும் நிஃப்டில அப்படின்னா, அந்த புல் பேக் லெவல்ஸ் வந்து எவ்வளவு தொலைவு இருக்கலாம்னா, ஒரு 23,595 ஃபர்ஸ்ட் லெவல். இங்க ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்க இருந்து இப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம். நிஃப்டி வந்து மூவ் ஆகலாம். அதுக்கு இல்ல இங்கேயும் நம்மளுக்கு வந்து திரும்பல அப்படின்னா, அதுக்கு அடுத்த ரீடெஸ்ட் லெவல் எதுன்னு பார்த்தோம்னா 23,338. இந்த 2 லெவல் வந்து நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு அகைன் இந்த ஹைய வந்து நம்மளுக்கு குளோசிங் குடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ஒரு பொசிஷன் அதாவது ஒன் டேவோ, ஒன் வீக்லி ரெசிஸ்டன்ட்டாவோ நம்ம சொல்ல ஒரு பொசிஷனல் ரெசிஸ்டன்ட்டா நம்ம எடுத்துக்கலாம். பொசிஷனல் ரெசிஸ்டன்ட்ன்றது நம்மளுக்கு 24,792. நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 24,792. ஒரு ரீடெஸ்ட் முடிச்சுட்டு அகைன் நம்மளுக்கு வந்து இந்த 850 வந்து நம்மளுக்கு குளோசிங் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அடுத்த லெவல் வந்து 24,792. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தது, ஒரு டபுள் பாட்டம் எடுத்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் 50,170 பிரேக் பண்ணி நம்மளுக்கு அ அ பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது வந்து 51,530 இந்த ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அப்போ இங்க இங்க பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. டபுள் பாட்டம் ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட்ட வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. அந்த பிரேக் அவுட் நடந்தத வந்து என்ன பண்ணலான்னு எதிர்பார்த்தோம்னா, ரீடெஸ்ட் பண்ணலான்னு எதிர்பார்த்தோம். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ரீடெஸ்ட் லெவலுக்கும் கீழ வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி வந்தாலும், நம்மளுக்கு இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்து பேங்க் நிஃப்டி ரீச் பண்ணல. அப்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு உடனடியா நம்மளுக்கு அந்த வாரமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுச்சு, ரீடெஸ்ட்க்கு மேல குளோசிங் குடுத்தது. ரீடெஸ்ட் முடிச்ச உடனே மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் வந்து நடந்துடுச்சு. இப்போ நமக்கு கிளியரா வந்து நம்மளுக்கு ஒரு ஏற்கனவே இருந்த ஆல் டைம் ஹைல வந்து ஆல் டைம் ஹைக்கு கொஞ்சம் லெவல்ஸ் கம்மியா வந்து நமக்கு வந்து குளோசிங் இருக்கு. இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல்ல இருக்கு. ரெசிஸ்டன்ட் ஏரியால இருக்கு. 53,818 54,290 இந்த 2 லெவலும் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியும்
பிரேக் அவுட் க்ளோசிங் இருந்தாலும் அகைன் வந்து ஒரு ரீடெஸ்ட் நடக்கிறதுக்கும் நமக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இப்ப அது வந்து எப்படி நடக்கலாம்னா 53,500 வரைக்கும் ஒரு ரீடெஸ்ட் நடக்கலாம். இல்ல அந்த 53,500யும் பிரேக் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு 52,477 வரைக்கும் ரீடெஸ்ட் நடக்குதா கண்டிப்பா வந்தே ஆகணும்னு இல்ல. இந்த 2 லெவல் 53,500 அப்ராக்ஸிமேட்டா நம்ம எடுத்துக்கலாம். 53 53,500 52,500 இந்த 2 லெவல் வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கு வரலாம். பண்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நம்மளுக்கு இந்த இன்னும் 52,400 வந்தே ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு 53,800 53,494 இந்த 2 லெவல் வந்து ஸ்ட்ராங்கா நின்னுட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ரீடெஸ்ட்ட இங்க முடிச்சுட்டு இங்கருந்து திரும்புவாங்க. அப்ப இந்த 2 லெவலையும் தொட்டு நம்மளுக்கு அகைன் வந்து இந்த ஆல் டைம் ஹைக்கு மேல நம்மளுக்கு ஒரு கேண்டில் குளோசிங் வந்துச்சுன்னா, அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் 55,534 56,364 57,556 இது வந்து நம்மளுக்கு ஏப்ரல் மாசமே போயிடுமா? மே மாசம் போகுமா? ஜூன் மாசம் போகுமா? அப்படின்றது ட டைம் வந்து குறிப்பிட்ட டைம் கிடையாது. ஆக ஆனா மொத்தம் மொ மொ பொதுவா பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் பொசிஷனலா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டில இருக்கிற ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து நாங்க சொல்லியிருக்கேன். இந்த மாசமே போகும், இல்ல அடுத்த மாசமே போகுன்ற மாதிரி பொசிஷனல் எடுக்கிறதும் அந்த மாதிரி எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிங்க. இன்ட்ராடே மூவ்மெண்ட்ஸ் பார்த்து அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மென்ட்டுக்கான ஸ்டாக்குங்கள வந்து நாங்க பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு கரெக்ட்டான செட்டப் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல குளோசிங் வச்ச பிறகு. அடுத்து ஃபினான்ஸ் நிஃப்டி. ஃபினான்ஸ் நிஃப்டி கிளியரா சொல்லியிருந்தோம். ரெசிஸ்டன்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் நிஃப்டி தான் மேல போகும்னு சொல்லியிருந்தோம். அதே போல தான் நம்மளுக்கு இப்ப நடந்திருக்கு. லாஸ்ட் வீடியோல நம்மளுக்கு இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த ஹைக்கு மேல குளோசிங் வச்சா தான் 25,247க்கு மேல ஒரு கேண்டில் குளோசிங் வச்சா தான் மேல போகும்னு சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு ஒரு கிரீன் கேண்டில் பதிவானாலும் குளோசிங் வந்து வரல. நம்ம எதிர்பார்த்த மாரி நம்மளுக்கு இங்க டபுள் பாட்டம் ஒரு சப்போர்ட் லெவல்ல வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், ரீடெஸ்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா நமக்கு அங்க வந்து கிளியரா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பயப்படாம இங்க வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட். அப்ப ரீடெஸ்ட் லெவல் அப்படின்றப்ப இந்த ஏரியாவுல நம்ம ஃபின் சர்வீஸ் ஃபினான்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கான செட்டப் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்து நம்ம வாங்கியிருந்தோம்னா, நம்ம இப்ப என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்ல ப்ராஃபிட்ல வந்து நம்ம இருப்போம். அப்ப ஃபினான்ஸ் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் பிரேக் அவுட் அண்ட் குளோசிங் இருக்கு. பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த கேனோட 50% வரைக்கும் ஒரு ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ரீடெஸ்ட் பண்றதுக்கு கீழ இறங்கி வரலாம். இறங்கி வந்து நம்மளுக்கு அகைன் ரிவர்சல் நடந்தது அப்டின்னா, நம்மளுக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் இது பக்கத்திலேயே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேல கூட நம்மளுக்கு ரீச் ஆகலாம். 26,514 பொசிஷனலாம் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு 28,000 கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபினான்ஸ் நிஃப்டில இருக்கு. அடுத்து சிஎன்எக்ஸ் 100 ஏற்கனவே நம்ம வந்து இந்த சார்ட்டுல வந்து நம்ம எல்லா இடத்துலயும் எல்லா சார்ட்லயும் ஒரு 11 இண்டெக்ஸ்ல சைட்வேஸ் போற லெவல்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிருந்தோம். கரெக்ட்டா நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ட்ல ரிஜெக்ஷன் ஆகி தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து கீழ கீழ விழுந்தது. இப்ப அகைன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரேஞ்ச் பவுண்ட் ஏரியாக்குள்ள அதாவது அந்த சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ஏரியாக்குள்ள வந்து சில இண்டெக்ஸ் வந்து பிரேக் அவுட் அண்ட் குளோசிங் குடுத்துருக்காங்க. சில இண்டெக்ஸ் அந்த ரேஞ்ச் பவுண்ட் ஏரியாக்குள்ளயே இருக்கு. இப்ப நான் வந்து இதுல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து அதுக்கு அடுத்து நமக்கு ரீடெஸ்ட்க்கு எந்த அளவுக்கு கீழ வரலான்றத வந்து ஒரு பிளாக் ஹாரிசான்டல் லைன் போட்டு நான் காட்டியிருக்கேன். நீங்க சார்ட்ல வந்து அந்த லெவல்ஸ வந்து டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிஎன்எக்ஸ் 100 24,234ன்ற ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ணி குளோசிங் வச்சிருக்காங்க. ரீடெஸ்ட் லெவல் வந்து 24,020 சப்போர்ட் லெவல்ன்னு பார்க்கும்போது 23,680 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து நானு கிரீன் லைன்ல மார்க் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்து உங்க சார்ட்ல வரைஞ்சு அத வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது நிஃப்டி 200 நிஃப்டி 200ம் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஏரியாவ விட்டு நம்மளுக்கு ஒரு குளோசிங் வந்து குடுத்துருக்காங்க. குளோசிங் குடுத்துருக்கு. நான் அந்த லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு செல்லிங் கேண்டில், ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. அந்த ரெட் கேண்டில தாண்டி நம்மளுக்கு முடியும்போது ஒரு நல்ல பையிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 200 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு அந்த செல்லிங்க வந்து
தாண்டி நம்மளுக்கு வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ரீடெஸ்ட் லெவல் வந்து 12,978. சப்போர்ட் லெவல் வந்து 12,806. இப்போ ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு திரும்பலன்னா, மறுபடியும் இந்த ரேஞ்ச் பவுண்ட் ஏரியாக்குள்ளே என்ன பண்ணலாம்னா, ட்ரேட் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். இதுக்கான வாய்ப்பும் நமக்கு வந்து இருக்குது. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நல்ல செட்டப் இருக்கிற குட் செட்டப் இருக்கிற ஸ்டாக்ஸ வந்து தேடி கண்டுபிடிச்சு இன்வெஸ்ட்மென்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நிஃப்டி 500. நிஃப்டி 500ம் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் குடுத்திருக்கு. ரீடெஸ்ட் லெவல் 21,273. சப்போர்ட் ஏரியா இங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஏரியாவ பொறுத்தவரைக்கும் 21,071, 20,904. அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து நம்ம சார்ட்லயே மார்க் பண்ணிருக்கோம். மிட் கேப் 100. மிட் கேப் 100ம் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு செல்லிங் நடந்த ஏரியாவ க்ளோசிங் வைக்கல. இப்போ இங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, ரீடெஸ்ட்காக இங்க ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால க்ளோசிங்கும் வைக்கல. அப்போ க்ளோசிங் வைக்காத பட்சத்துல ஒரு ரீடெஸ்ட்டும் நடக்கலாம். க்ளோசிங் வச்சாலும் ரீடெஸ்ட் நடக்கலாம். இப்போ இந்த இந்த மிட் கேப்ப பொறுத்தவரைக்கும் ரீடெஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அது அதிகமாவும் இருக்கும். 51,919 ரீடெஸ்ட் லெவல். சப்போர்ட் லெவல் 51,537. ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து மார்க் பண்ணிருக்கேன். ஸ்மால் கேப் 100ல வந்து நமக்கு இவங்களும் வந்து ஸ்ட்ராங்கா வந்து ரெசிஸ்டன்ட்ல வந்து இருக்காங்க. ரீடெஸ்ட் லெவல் வந்து நம்மளுக்கு 16,178. சப்போர்ட் ஏரியா வந்து 15,961, 15,680. இந்த 2 லெவல் வந்து சப்போர்ட் லெவலா ஆக்ட் பண்ணும். நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் இவங்களும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்ல ஒரு நல்ல ஒரு புல் கேண்டல் வால்யூமோட தான் க்ளோசிங் இருக்கு. நம்மளுக்கு ரீடெஸ்ட் லெவல் 14,779, சப்போர்ட் லெவல் 14,584. மைக்ரோ கேப் 250 இவங்க வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் பவுண்ட் ஏரியாக்குள்ளே இருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் தொடல. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் 21,679 நமக்கு வந்து க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் போவாங்க. ரீடெஸ்ட் லெவல் வந்து 21,166. சப்போர்ட் லெவல் 20,906. மிட் கேப் செலக்ட் இந்த இண்டெக்ஸும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட்ல இருக்கு. ரீடெஸ்ட் லெவல் 11,551. சப்போர்ட் லெவல் 11,369. ரெசிஸ்டன்ட் லெவல் மார்க் பண்ணிருக்கு. அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல்ன்றது ஒரு லெவல் நான் இந்த சார்ட் எல்லாமே உங்களுக்கு 1 டே டைம் ஃப்ரேம்ல குடுத்துட்டு இருக்கேன். 1 டே டைம் ஃப்ரேம்ல ஒவ்வொரு லெவலும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா க்ளோசிங் ஆச்சுன்னா அடுத்தடுத்த லெவல் போகும். இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா தான் அதாவது எந்தவித கன்ஃப்யூஸும் ஆகாம ஒரு ஈஸியான ஒரு லெவல்ஸ் மட்டும் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியோ என்னது இண்டிகேட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிளியரா என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல க்ளோசிங் ப்ரீவியஸ் செல்லிங் ஏரியா அதாவது நம்ம சொல்லியிருந்த அந்த ரெட் கேண்டல் செல்லிங் நடந்த ஏரியா ஓகே கிட்ட நேரா கரெக்டா நமக்கு வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ரீடெஸ்ட் லெவல் வந்து நம்மளுக்கு 11,951. சப்போர்ட் லெவல் 11,777. அடுத்து நிஃப்டி 500 மல்டி கேப்பும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட்ல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ரீடெஸ்ட் லெவல் 14,698. சப்போர்ட் லெவல் 14,470. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 நிஃப்டி ஜூனியர் நெக்ஸ்ட் 50யும் நமக்கு வந்து ஒரு நல்ல க்ளோசிங் கொடுத்துருக்கு. ரீடெஸ்ட் லெவல் 63,078. சப்போர்ட் லெவல் 61,363, 62,354. இந்த 2 லெவல் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் லெவலா ஆக்ட் பண்ணும். நிஃப்டி மிட் கேப் 50 இவங்க மிட் கேப் 50யும் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட்ல இருக்கு. நம்மளுக்கு அந்த ஒரு செல்லிங் பியரிஷ் என்கல்பிங் வந்த ஏரியா வந்து நமக்கு வந்து இன்னும் க்ளோசிங் வைக்கல க்ளோசிங் வச்சிடும் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நம்மளுக்கு ரீடெஸ்ட் லெவல் வந்து 14,628. சப்போர்ட் லெவல் வந்து 14,402. மிட் ஸ்மால் கேப் 400 இவங்களும் ரெசிஸ்டன்ட்ல இருக்காங்க. ரீடெஸ்ட் லெவல் 17,723. சப்போர்ட் லெவல் 17,543. இதுக்கு இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நம்மளுக்கு 17,986, 543 ஒரு ரேஞ்ச் பவுண்ட் நடக்கக்கூடிய ஏரியா.
ரேஞ்ச் பவுண்டும் நடக்கலாம். ரீடெஸ்ட் முடிச்சுட்டு அகைன் வந்து நம்ம க்ளோசிங் வைக்கும்போது அப் சைட் மூவ்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகலாம். 2 நடக்கிறதுக்குமே வந்து நமக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250. ஸ்மால் கேப் 250 நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட்ல இருக்காங்க. ஒரு செல்லிங் நடந்த ஏரியாவ இன்னும் க்ளோசிங் வைக்கல. ரீடெஸ்ட் லெவல் 15,185. சப்போர்ட் லெவல் 14,981. இப்போ ஒவ்வொரு இண்டெக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல், ரீடெஸ்ட் லெவலும் நான் குடுத்துருக்கேன். நீங்க உங்க சார்ட்ல வந்து வரைஞ்சு வச்சு, மூவ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு, நல்ல அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற நல்ல செட்டப் இருக்கிற அதாவது பையிங் செட்டப் இருக்கிற ஸ்டாக்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அனலைஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.